ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏழையா இருக்கான்ல, லோ கிளாஸ் பீப்புள், அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள், இது வரைக்கும் தான் பணத்தை பாக்கெட்ல வச்சுப்பானுங்க, பர்ஸ் வச்சுப்பானுங்க. ஹை கிளாஸ்க்கு அப்புறம் லக்ஸுரி பீப்புள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சட்டை இருக்கும், சட்டையில பாக்கெட் இருக்காது. பேண்ட் போட்டிருப்பான், அதுலயும் பாக்கெட் இருக்காது. பர்ஸே வச்சிருக்க மாட்டான். தெரியுமா இதெல்லாம்? தெரியாது சார். தெரியாது. அந்த மாதிரி எங்க தலைவர் விஜய். அவங்க எல்லாம் பணத்தை வந்து சுவிஸ் பேங்க்ல தான் வச்சிருப்பாங்க. சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களா? அவ்வளவு பணம் விஜய்க்கு யார் கொடுத்தது? என்னங்க அறிவே கொஞ்சம் கூட கிடையாதா? என் தலைவனோட அவ்வளவு பணம் யாரு கொடுத்ததுன்னா, தலைவனுக்கு வந்து படம் நடிச்சார்ல, ப்ரொடியூசர் தான் கொடுப்பாரு. ப்ரொடியூசருக்கு யார் அவ்வளவு பணம் கொடுத்தது? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யார் பணம் கொடுத்தது? தியேட்டருக்காரருக்கு யார் பணம் கொடுத்தது? ஆடியன்ஸ். அப்போ அந்த உங்க தலைவர் சுவிஸ் பேங்க்ல போட்டிருக்காருல பணம், எங்க பணமோ அதுல இருக்குது. ஆமா சார். ஒரு 150 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து அவர் படத்தை பாக்குறல்ல, எங்க பணமும் சுவிஸ் பேங்க்ல இருக்குதுல்ல. அப்ப என் தலைவர் வச்சிருக்க பணம் எல்லாம் உங்க மாதிரி படம் பார்த்தவன் பணங்கிறீங்களா? ஆமா, உண்மையிலேயே மக்களாகிய ரசிகர்களோட பணம் தான் உங்க தலைவர் வந்து சுவிஸ் பேங்க்ல வந்து சேஃப்டியா பண்ணி வச்சிருக்காரு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாது. ஒருத்தர் 33 வருஷமா சம்பாரிச்சு சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்கான்னா அது ஏன் பணம்? ஆமா, இத்தனை வருஷமா நானும் 150 ரூபா கொடுத்து படம் பார்த்திருக்கிறேன்ல, அப்ப என் பணமும் அதுல இருக்குதுல்ல. பணம் இருக்குது. ஹலோ உட்காருங்க, என்ன எதுக்கு போய் எந்திரிக்கிறீங்க? நான் போய் சுவிஸ் பேங்க்ல போயிட்டு என் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். எத்தனை படம் பார்த்திருக்கேன் ஒரு படத்தை 150 ரூபா. ஆமா, போனோனியா வாப்பா தினேஷ் அப்படின்னு ஹலோ போங்க. ஏதாவது இப்ப கூட பாருங்களா, ஒரு சென்ஸ்ங்கிறது இதான். திமுக காரனுக்கு சென்ஸ் இல்லாமே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் சென்ஸ் நிறைய இருக்கோ?